பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் காமனி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பாகிஸ்தானின் கராச்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது சிலர் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இந்த தாக்குதல் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ்குமார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமீனி கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் கொல்லப்பட்டதற்கு ஷியா சமூகத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் பலரும் உலக நாடுகள் பலவற்றில் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்து வருவதோடு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது பாகிஸ்தானின் கராச்சியில் அமெரிக்காவினுடைய தூதரகம் அமைந்திருக்கிறது. இந்த தூதரகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த போராட்டக்காரர்கள் சிலர் அந்த தூதரகத்தை சூறையாடி இருக்கிறார்கள். கற்களை கொண்டு வீசியும் கையில் கட்டைகளை கொண்டு அங்கிருக்கக்கூடிய பொருட்களை அடித்து நொறுக்கியும் சூறையாடி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் தூதரகத்தின் சில பகுதியை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாகவும் கூட அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது இந்த கமீனி கொல்லப்பட்டதற்கு அமெரிக்கா தான் மிக முக்கியமான காரணம் என குற்றம் சாட்டி அவர்கள் அமெரிக்க தூதரகத்தை சூறையாடி இருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியிலே ஒரு பரபரப்பான பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகிறது. போராட்டக்காரர்களை கலைக்க பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பாகிஸ்தான் என்பது அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளையாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவை எந்த தருணத்திலும் பாகிஸ்தான் அரசு ஒருபோதும் அது வெளிப்படையாக எதிர்த்ததில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தானில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை போராட்டக்காரர்கள் சிலர் சூறையாடி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.